ஹலோ! வணக்கம் நண்பர்களே! நீங்க கேட்டுட்ருக்கிறது நம்பிக்கையின் சாரல் பாட்காஸ்ட். நான் அனிதா. கடந்து போன ஒரு நொடிய எத்தன கோடி கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. அதனால நேரத்தோட மதிப்ப உணர்ந்து நாம அத உபயோகப்படுத்தணும். நான் உள்பட நெறைய பேர் செய்ற தவறு சும்மா கிடைக்கிறதாலயோ என்னவோ, இந்த நேரத்த அதிகமா வீணடிக்கிறோம். நெறைய விஷயங்கள்ல. முக்கியமா சொல்லணும்னா, இந்த சோஷியல் மீடியாவ நம்ம எப்ப பார்க்க ஆரம்பிச்சாலும் நமக்கு நேரம் போறதே தெரியறதில்ல. இந்த டேட்டா எப்போ அன்லிமிட்டட் ஆச்சோ, அப்பத்துல இருந்து நம்ம நேரமும் அன்லிமிட்டடா இந்த சோஷியல் மீடியால அனாவசியமா செலவாகிட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நாம முன்னேறி போகணும் அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்தந்த நேரத்துக்கு தான் இந்தந்த விஷயங்கள நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம வகுத்து வச்சுக்கிட்டு, அத மட்டுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல அனாவசியமா நம்ம நேரத்த வீணாக்க மாட்டோம். உலகையே திரும்பி பார்க்க வச்ச கம்ப்யூட்டர், செல்ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி ஆப்பிள். அந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரு அமெரிக்காவின் கலிஃபோர்னியால அவரோட வீட்ல கார் ஷெட்ல தான் அவரோட ஆப்பிள்ன்ற கம்பெனிய ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு வயசு 21. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன்லலாம் படிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைச்சா பெரிய விஷயம்ன்ற கஷ்டத்த அனுபவிச்சவரு தான். அப்படி இருந்தும் எந்த சவாலுக்கு முன்னாடியும் மண்டியிடாம புது புது முயற்சிகள செஞ்சுட்டே இருந்தாரு. அவரோட 17 வயசுல ஒரு வாசகத்த படிச்சிருக்காரு. "இன்றுதான் உன் கடைசி நாள் என்பது போல் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திடு." அப்படின்றது தான் அந்த வாசகம். வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள எடுக்க இந்த வாசகம் உதவியா இருந்ததுன்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாளை என்பதும், இல்லை என்பதும் ஒரே பதில் தான். சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள்ல கூட ரொம்ப ஈஸியா நாம தள்ளி போட்டுடுறோம். அப்படி நாம முடிக்காம விட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆரம்பிச்சா, இன்னொரு ஆயுள் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. ஒரு வேலைய தள்ளி போடுறதுக்கு முன்னாடி நாம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம தள்ளி போடுற வேலைய விட, அந்த நேரத்துல அப்படி என்ன முக்கியமான வேலைய நாம செய்றோம்னு கண்டிப்பா யோசிக்கணும். இந்த கேள்விக்கு நியாயமான பதில் கிடைச்சா, நாம தள்ளி போடுறது தப்பில்ல. நன்றே செய்வோம், அதையும் இன்றே செய்வோம். ஒரு நாட்டுக்கு புகழ்பெற்ற ஞானி ஒருவர் வந்திருந்தாரு. அவர வரவேற்று அவரும், அவர் குழுவினரும் தங்குறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்தார் அந்த நாட்டு மன்னர். வரவேற்பு, உபசரிப்புலாம் முடிச்ச அப்புறம் அவர தனியா போய் சந்திச்சாரு. அவருக்கு இருக்க பிரச்சனைகள ஞானிகிட்ட சொன்னாரு. அவரு மன அழுத்தத்துல இருக்கிறதாவும், அவருக்கு நிம்மதியே இல்ல அப்படின்ற மாதிரியும் அவரோட பிரச்சனைகள ஞானிகிட்ட சொன்னாரு. "ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு நெனப்பு வருது? உங்க கடமைய நீங்க சரியா தானே செய்றீங்க?" அப்படின்னு ஞானி கேட்கிறாரு. "ஆமா, என்னோட நாட்டுக்கு அந்நியர்களோட பகை இல்ல. யாரும் படையெடுத்து வந்து என்னோட நாட்ட அழிப்பாங்கன்ற பயமும் இல்ல. என்னோட நாட்டுல இருக்கிற எல்லாருமே வசதியா இருக்கிறதுனால திருடர்களோட பயமும் இல்ல. நாடு வளமா இருக்கிறதால அதிக வரிகளும் விதிக்கிறது இல்ல. முறையான நீதி வழங்குறதால மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க." அப்படின்னு மன்னர் சொன்னாரு. "இதையெல்லாம் நினைச்சு அப்ப நீங்க மகிழ்ச்சியோட தானே இருக்கணும். ஏன் மன அழுத்தத்தோட இருக்கீங்க?" அப்படின்னு மறுபடியும் கேட்டார் ஞானி. "அதுதான் எனக்கும் புரியல. இந்த அரச பதவியில எனக்கு அமைதியும், நிம்மதியும் சுத்தமா கிடைக்கல." அப்படின்னு மன்னர் சொன்னாரு. "அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க நாட்ட எனக்கு கொடுத்துருங்க." அப்படின்னு ஞானி சொல்றாரு. தயக்கமே இல்லாம எடுத்துக்கோங்க அப்படின்னு மன்னரும் சொல்லிட்டாரு. "நாட்ட என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன செய்வீங்க?" அப்படின்னு ஞானி கேட்கிறாரு. "நான் எங்காவது கண்காணா தூர தேசத்துக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைச்சுக்கிறேன்." அப்படின்னு மன்னர் சொன்னாரு. ஞானி சிரிச்சிட்டே, "எங்கேயோ தெரியாத இடத்துல பழக்கம் இல்லாத வேலைய செய்றத விட என்கிட்டயே வேலை செய்யுங்க." அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு தெரிந்த ஒரே வேலை நாட்ட ஆட்சி செய்றது. அதையே செய்யுங்க. என்னோட பிரதிநிதியா இன்னையிலிருந்து நீங்க இந்த நாட்ட ஆட்சி செய்யுங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்னு" சொன்னாரு ஞானி. மன்னரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. சில வருஷம் கழிச்சு ஞானியும் திரும்ப அந்த நாட்டுக்கு வந்தாரு. மன்னர் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அவர வரவேற்று உபசரித்து கணக்கு வழக்குகளை எல்லாம் அவர்கிட்ட சரிபார்க்க குடுத்தாரு. அதுக்கு ஞானி, "அது இருக்கட்டும். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாரு.
நான் ரொம்ப நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கேன் அப்படின்னு மன்னர் சொன்னார். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச வேலைக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருந்த இந்த வேலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா அப்படின்னு ஞானி கேட்டார். இல்லை. முன்னாடி ஏன் மன அழுத்தத்தோடு இருந்தீங்க, இப்போ எப்படி நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னு ஞானி கேட்டதும் மன்னருக்கு ஒன்றும் புரியலை. ஞானி சொன்னார், அப்போ நீங்கள் இது என்னோடது அப்படின்னு நினச்சிங்க. இப்போ இது என்னோடது இல்லை, நான் இங்கே வெறும் பிரதிநிதி தான்னு நினைக்கிறீங்க. அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்படின்ற எண்ணம் வரும்போது எல்லா கஷ்டங்களும் சூழ்ந்து வரும். எதுவுமே என்னோடது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சா நிம்மதியும் உற்சாகமும் எப்போவும் நம்மக்கிட்டேயே இருக்கும் அப்படின்னு ஞானி சொன்னார். நாம் நம்ம வேலையை கடமைக்கு செஞ்சால் அது நம்மளுக்கு பாரமாக தான் இருக்கும். கடமையாக நினச்சி செஞ்சால் என்றைக்குமே அது நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த நம்பிக்கையின் சாரல் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நம்பிக்கையின் சாரலில் உங்களுடன் பேச வரேன். அதுவரை நன்றிகளுடன் உங்கள் அனிதா. பாய்.